அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மனைவியை கொலை செய்துவிட்டு தப்பியோடிய கணவனால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. மனைவியை கொலை செய்துவிட்டு கணவன் தப்பியோடி இருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் சுதீர் வழங்கிட கேட்கலாம். சுதீர் வணக்கம். தப்பித்த கணவன் பிடிபட்டு விட்டாரா? முதற்கட்ட தகவல்கள் என்னென்ன இந்த கொலை சம்பவத்தில்? விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே முருகன் காலனின்னு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா திருமலை குமரன் என்பவர் கோவையில ஒரு தனியார் அச்சகத்துல பணிபுரிஞ்சு வர்றாரு. அவரோட மனைவி ராஜலட்சுமி. இவங்களுக்கு ஊழல் பாத்தீங்கன்னா அடிக்கடி மனைவி மீது சந்தேகப்பட்டு அவர் ஊருக்கு வரப்பெல்லாம் அடிக்கடி அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு ஊழல் இன்னைக்கு கோவையில இருந்து சிவகாசி வந்த திருமலை குமரனும் அவர் மனைவிக்கும் வாக்குவாதம் முத்தி அவர் மனைவி கத்தியால குத்தி இருக்காரு. சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுல உள்ளவங்க எல்லாம் ஓடி பாக்குறப்ப அவர் திருமலை குமரன் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. அந்த இடத்துல அவங்க ராஜலட்சுமி உயிரோட உயிரிழந்துடுறாங்க. அவரு திருமலை குமரன் ஓடுறப்ப உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து இப்ப சிவகாசி கிழக்கு காவல் நிலையம் அவரை தேடி வர்றாங்க. ராஜலட்சுமி இப்ப விருதுநகர் அரசு மருத்துவமனையில இப்ப உடல் கூறு ஆய்வுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுதீர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.